15ஆம் தேதி ஜூம் மீட்டிங் இருக்கிறது. ஜூம் மீட்டிங்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து தனுசு ராசி மண்டலத்திலேருந்து மீன ராசி மண்டலம் வரைக்கும் நம்ம என்னென்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது விஷயம். 15ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் தான் இந்த மீட்டிங்க்கு நம்ம பதிவு எடுக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்மளால் இதை வந்து பதிவு பண்ண முடியாது. 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு இந்த மீட்டிங் வந்து தொடங்கும். மீட்டிங்கில் நீங்கள் உள்ளே வந்துடலாம். ஸோ அதனால் வாங்க நம்ம ஜூம் மீட்டிங்கில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 15/8/2024 இந்தியாவின் சுதந்திர தினம். சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒவ்வொரு நல்ல மனிதனையும் நினைத்து பார்க்க வேண்டிய நல்ல நாள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு பின்னாடி கோடான கோடி உள்ளங்கள் இருக்கிறது. லட்சம் வீரர்கள் தன் குடும்பத்தையும் வாழ்க்கையும் இழந்திருக்கிறார்கள். பல பேர் தன் சொத்து பத்துகளை வித்துட்டு போயிருக்காங்க. பல பேர் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். பல பேர் கடுமையான கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார்கள். நீங்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்பது தனி மனிதனால் கிடைக்கப்பட்டது அல்ல. இதற்காக பாடுபட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்வதற்காக போராடிய நம் அத்தனை முன்னோர்களுக்கும், அவர்கள் பேர் தெரியல ஊர் தெரியலன்னா கூட அவங்க அத்தனை பேர்த்துக்கும் தலை வணங்குவோம். இந்த நாள் இந்த இந்தியாவின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒவ்வொரு உயிருக்கும் நாம் நம்முடைய வணக்கத்தை செலுத்துவோம். இந்தியாவுக்கு சுதந்திரம் என்பது சாதாரணமாக கிடைத்தது அல்ல. பல பேர் ரத்தத்தில் கிடைத்தது. பல பேர் கட்டை வெந்து இந்த சோறு ஆனது. காமராஜர் தான் சொல்லுவார், சோறு ஆக்கிட்டோம்னே பல கட்டை வெந்திருக்குன்னு பார்த்து பரிமாறுங்க அப்படிம்பார். பல கட்டை வெந்திருக்குன்னா என்னங்க, பல பேர் தன் உயிரை மாய்த்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள் நமக்கு. இன்று நாம் சுதந்திரமாக பேசுகிறோம். பல நாட்டில் நீங்கள் வடகொரியாவில் செல்ஃபோனே வச்சுக்க முடியாது, சுதந்திரமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற அட்டகாசம் இருக்கு பாருங்கள், இந்தியாவில் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் உண்மையிலேயே இப்படி ஒரு சூழ்நிலை வரும் தெரிஞ்சு நம்மளால சுதந்திரமே வாங்கியிருக்க மாட்டாங்க. அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சுதந்திரத்துக்கு பின்னாலும் மிகப்பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். பல பேரை நம்ம மறந்துட்டோம். பல பேர் வம்சமே இன்று இல்லை. பல பேர் தன் திருமணமே செய்து கொள்ளாமல் இறந்து போய்விட்டார்கள். அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நாம் நம்முடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமை காலை 7:04 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி. காலை 10:30 மணி வரைக்கும் கேட்டை, அதன் பின்பு மூலம். பிற்பகல் 1 மணி 1 நிமிடம் வரைக்கும் வைத்திருதி. வைத்திருதி நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகாதிபதி குரு. அவயோக நட்சத்திரம் உத்திராடம், அவயோகி சூரியன். அதன் பின்பு விஸ்கம்பம் நாமயோகம். விஸ்கம்பம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம், யோகாதிபதி சனி பகவான். அவயோக நட்சத்திரம் திருவோணம், அவயோகி சந்திரன். காலை 7:04 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன். அதன் பின்பு மாலை 6:53 வரைக்கும் வனிசை சூரியன். அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலை ஜூம் மீட்டிங்கில் சந்திப்போம். மாலை 6 மணிக்கு ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதி மதியானம் 2 மணி வரைக்கும் தான் ஜூம் மீட்டிங்க்கு அலௌடு. அதன் பிறகு நான் பணம் கட்டலாம் சார், எனக்கு லிங்க் வரல சார் அப்படின்னு தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. அதே போல் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆள் போட முடியல. ஆஃபீஸ்க்கு 9 மணியிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்கள். ஏன்னா 9:30 மணிக்கு தான் வர்றாங்க. மேக்ஸிமம் 9 மணிலேருந்து கூட கூப்பிடுங்க, தப்பு இல்லை. காலையில் 6 மணிக்கு கூப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கும் குடும்பம், குழந்தை இருக்குது. குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் கீழே போய் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, ஃபோன் எடுக்க மாட்டீங்கன்னு. காரணம் என்னென்னா இந்த அன்வான்ட் டைமில் கூப்பிட்றதா விஷயம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து தொடர்பு கொள்ளாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை என்னை தவிர எல்லாருக்கும் நம்ம அலுவலகத்தில் விடுமுறை. நான் மட்டும்தான் ஜோசியம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் மற்ற எல்லாருக்கும் நான் விடுமுறை கொடுத்துருவேன். நான் லீவே எடுத்துக்கிறது இல்லை. 24/7 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஜூம் மீட்டிங்கில் சந்திப்போம். குரு நாள் குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு நீங்கள் போய் வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு வாங்க. குருவின் ஆசீர்வாதம் பெறுங்கள். குரு பகவானை வழிபடுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை.
காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். வியாழக்கிழமை ஆகஸ்ட் 15 எப்படி இருந்ததுன்னு பார்த்தா வாங்க ஆகஸ்ட் 16 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.